வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ். திருத்தணியில் ஒரு வடநாட்டு வாலிபரை லோக்கலில் இருக்கக்கூடிய 4 பேர் சேர்ந்து வெட்டக்கூடிய காட்சி அதிர்வு அலைகளை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. திருமாவளவன் கூட அதை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் உட்பட அனைவருமே ஆளும் கூட்டணியில் இருப்பவர்களை கண்டிக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அஜித் என்பவருடைய மரணம், அதை முதல்வரே முன்வந்து அதை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பி வைத்தார். மாநில போலீஸ் விசாரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சிபிஐக்கு அனுப்புவது என்பது அரிதிலும் அரிதான ஒரு சம்பவம். சிபிஐ என்பது மத்திய அரசு ஏஜென்சி. அதற்கு விளக்கம் சொன்ன முதல்வர், இதில் மாநில போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், மாநில போலீஸ் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. எனவே அந்த அஜித்குமார் என்கிற அந்த இளைஞரின் படுகொலையை, நைத்து கொல்லப்பட்ட அந்த படுகொலையை செய்தது போலீஸ் அதிகாரிகள். ஒரு டிஎஸ்பி உத்தரவிட்டு ஒரு நிகிதா என்கிற பெண்ணின் நகையை திருடியதாக அந்த நிகிதா சொன்ன குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு டிஎஸ்பி உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஒரு டிஎஸ்பியின் சிறப்பு படை தான் அவரை அடித்து கொன்றது. டிஎஸ்பியின் சிறப்பு படையில் இருக்கிற அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் டிஎஸ்பி இதுவரை கைது செய்யப்படவில்லை. சிபிஐ விசாரணைக்கு போனவுடன் அந்த விஷயம் என்பது எந்த வடிவத்தை எடுக்கும் என்று தெரியவில்லை. அது அப்படியே இருக்கிறது. ஆனால் ஒரு மாநில அரசு தனது மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு தானே முன்வந்து கொடுப்பது என்பது ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சிபிஐ விசாரணை கையில் எடுத்த பொழுது அரசு போய் அதை தடுத்தது. அதேபோல் அண்ணாநகர் சிறுமி தொடர்பான ஒரு வழக்கில் அரசு சிபிஐ விசாரணை என்ற கோணம் போகும்போது அரசு அதை மேல்முறையீடு செய்து தடுக்க முயற்சி செய்தது. ஆனால் அஜித்குமார் படுகொலையில் நேரடியாக அரசே, முதல்வரே அதை சிபிஐ விசாரணைக்கு அனுமதித்தார். அதை பற்றி பேசிய தாவேகா தலைவர் விஜயும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும், இது நீங்கள் சிபிஐ என்பது மத்திய அரசின் ஏஜென்ட், மத்திய அரசின் விசாரணைக்கு நீங்கள் அனுப்புவது என்பது உங்களது தோல்வியை காட்டுகிறது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு வழக்கு என்பது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இப்பொழுது திருத்தணி, அதில் அஸ்ரா கார்க் என்கிற அதிகாரி நேரடியாக தலையிட்டு அதில் உண்மை நிலையை விளக்கியதனால் அது கொஞ்சம் தணிந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிற கேள்வியை திருத்தணி சம்பவம் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் சொல்லக்கூடிய அஜித்குமார் படுகொலையில் நிகிதாவுக்கு ஆதரவாக போலீஸ் தலைமையகத்திலிருந்து, சென்னை செக்ரட்டரியேட்டிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகள் அந்த டிஎஸ்பிக்கு சென்றிருக்கிறது. அதனால்தான் டிஎஸ்பி தொலைந்ததாக சொல்லும் அந்த நகையை கண்டுபிடித்து கொடுக்குமாறு தனது சிறப்பு படைக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த சிறப்பு படை அஜித்குமாரை அடித்து படுகொலை செய்தது. அதேபோல் கவின் என்கிற பட்டதாரி காதலித்த காரணத்திற்காக நெல்லையில் பட்டப்பகலில் போலீஸ் தம்பதிகளின் மகனான ஒருத்தர் அந்த தனது தமக்கையை காதலித்த காரணத்திற்காக கவினை படுகொலை செய்தார். அந்த ஒரு குறிப்பிட்ட காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அவரை மாற்றுவது என்பது கடினம் என்கிற நிலை ஏற்பட்டது. அஜித்குமார் சம்பவமானாலும் சரி, கவின் சம்பவமானாலும் சரி, அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி யார் என்றால் அவர்தான் டேவிட்சன் தேவாசீர்வாதம். டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்கிற அதிகாரி, அவர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய அட்டகாசம், அதிகாரம், வரம்பு மீறல் எல்லாமே தமிழகத்தில் பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருத்தணியில் நடந்தது ஒரு விபத்து. அஸ்ரா கார்க் என்கிற நேர்மையான ஐஜி
அந்த துறையை அந்த இடத்தில் இருக்கிறார். அவர் அதை மிக திறமையாக கையாண்டு கொண்டு செல்கிறார். ஆனால் அஜித் விஷயத்திலும் கவின் விஷயத்திலும் நேரடியாக தலையிட்டது டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்கிற அதிகாரி. இவரும் முதல்வருக்கு மிக நெருக்கமான ஒரு அதிகாரி உதயச்சந்திரன். இவர்கள் இருவரும் நகமும் சதியும் போல இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது 70 போஸ்டிங்குகளை ப்ரமோஷன் போஸ்டிங்குகளை காவல்துறையில் தற்பொழுது போட்டிருக்கிறார்கள். 7 ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படி போஸ்டிங்குகள் போடப்படுவதுதான் காவல்துறையை சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் செய்வதற்காக, கட்டுப்படுத்துவதற்காக முதல்வர் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. முன்பெல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள் ரத்தீஷ் என்கிற நபரை பிடிப்பார்கள். அவர் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர்தான் போஸ்டிங் வாங்கி கொடுப்பார் என்று சொல்வார்கள். இப்பொழுது அந்த ரத்தீஷை உதயநிதி வீட்டுக்கு பக்கத்திலே சேர்ப்பதில்லை. ஆனால் இப்பொழுது டேவிட்சன் தேவாசீர்வாதமும் உதயச்சந்திரனும் இணைந்து பல வேலைகளை செய்கிறார்கள். அதில் இந்த 70 போஸ்டிங்குகளும் அடங்கும், ப்ரமோஷன் போஸ்டிங்குகளும் அடங்கும். உதாரணத்திற்கு இந்த போஸ்டிங்குகளை டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் போட்டிருக்கிறார். அவர் பொதுவாக இந்த மாதிரி போஸ்டிங்குகளை போடுவதற்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் டிஜிபி இருப்பார், ஏடிஜிபி அட்மின் இருப்பார், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் இருப்பார், உளவுத்துறை ஐஜி இருப்பார். இந்த கமிட்டி கூடிதான் இந்த போஸ்டிங்குகளை தேர்ந்தெடுக்கும். ஆனால் 30 பேருக்கு ப்ரமோஷன் வருகிறது, 70 போஸ்டிங்குகளை போடுகிறார்கள். இவை அனைத்தையும் டேவிட்சன் தேவாசீர்வாதம் உட்கார்ந்து செக்ஷனில் இருந்து எந்தெந்த அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் வருகிறது என்ற லிஸ்ட்டு வாங்கி, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் லிஸ்ட்டை வாங்கி அவர் டைப் பண்ணி போஸ்டிங் போடுகிறார். அந்த போஸ்டிங்குகளை உதயச்சந்திரன் மூலமாக சிஎம்முக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த போஸ்டிங்குகளில் சிலவற்றை முதல்வர் மாற்றியிருக்கிறார். ஆனால் மெஜாரிட்டி அவர் சொன்ன போஸ்டிங்குகள் தான் நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்றால், இந்த உதயச்சந்திரன் மீது சில பத்திரிகையாளர்கள், மீடியாக்களில் இருக்கக்கூடிய 2 பேர், அவர்கள் பேர் சொல்ல விரும்பவில்லை, 2 பேர், உதயச்சந்திரன் நல்லவர், வல்லவர், முதல்வருக்காக செயல்படுபவர், உதயச்சந்திரன் முதல்வரின் இமேஜை தூக்கி நிறுத்துகிறார், உதயச்சந்திரன் நல்லது செய்கிறார் என முதல்வரிடம் எடுத்து சொல்கிறார். முதல்வரின் பிஏவாக இருக்கக்கூடிய தினேஷும் இதில் அடக்கம். உதயச்சந்திரன் நல்லதைத்தான் சொல்கிறார், நல்லதைத்தான் செய்கிறார் என தினேஷும் முதல்வரிடம் சொல்கிறார். ஆக உதயச்சந்திரன் டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு மிகவும் நெருக்கமான நண்பர். இவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் போட்ட போஸ்டிங்குகளின் டீட்டெயில்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். அதில் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட போஸ்டிங்குகளை போட்டிருக்கிறார்கள் என்று. முதலில் அனிதா, இவர் கூடுதல் எஸ்பியாக இருந்தவர். வேலுமணி என்கிற அதிமுக அமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். இவரது காரில் பணம் கொண்டு செல்லப்பட்டது என கடந்த தேர்தலில் திமுக தேர்தல் கமிஷனில் குற்றச்சாட்டு எழுப்பியது. அந்த அனிதா இப்பொழுது பெரம்பலூர் எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திமுக ஆட்சி வந்தவுடன் ஏதோ ஒரு டம்மி போஸ்டிங்கில் போட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அவர் மெதுவாக டேவிட்சன் தேவாசீர்வாதத்தால் டிசி திருநெல்வேலியாக கொண்டு வரப்பட்டார், டிசி மதுரையாக கொண்டு வரப்பட்டார். இப்பொழுது அவர் பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி. அதிமுகவுக்கு காரில் பணம் கடத்தியதாக சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி இப்பொழுது பெரம்பலூரில் எஸ்பியாக இருக்கிறார். அதே போல் அருளரசு, இவர் எடப்பாடியின் உறவினர், எடப்பாடிக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். அவரை விழுப்புரம் டிஐஜியாக போட்டிருக்கிறார். விழுப்புரம் டிஐஜி என்றால் அவர் விழுப்புரம் பக்கத்து மாவட்டங்கள் அனைத்தையும் கண்ட்ரோல் செய்பவர். ஒரு 25 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவர்தான் அதிகாரி.
எப்படி பெரம்பலூரில் அனிதா தான் அந்த மாவட்டத்துக்கு அதிகாரியோ, அதே போல் விழுப்புரத்தில் டிஐஜியாக நியமிக்கப்பட்ட அருளரசு தான் அதிகாரி. ஒரு 25 சட்டமன்ற தொகுதிகளை அவர் தீர்மானிப்பார். அவரை போட்டிருக்கிறார்கள். ஷங்கர், இவர் ஆவடி கமிஷனராக இருந்தார். அவரை தூக்கி சிறைத்துறையில் போட்டிருக்கிறார்கள். சிறைத்துறை மிக நல்ல பதவி. ஷங்கர் உடைய ரோல் என்னவென்றால், டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு எதிராக வரக்கூடிய புகார்களை மத்திய அரசில் இவர் லாபி செய்து அதை கரெக்ட் செய்வார். பாலக்காட்டு ஐயரான இந்த ஷங்கர் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை பாதுகாப்பதில் மிக முக்கியமான ஆளாக செயல்படுபவர். இவருக்கு பிரிசன் என்கிற பதவியை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இது ஒரு சாம்பிள் தான். இன்னும் நிறைய போஸ்டிங்குகளை நான் விளக்கமாகவே சொல்கிறேன். நிறைய பதவிகள் அதிமுக ஆட்களுக்கே போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவினர் யாரும் தேர்தல் நேரத்தில் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை குறை சொல்லக்கூடாது என்பதற்காக இப்போ வேலுமணி காவல்துறை விஷயங்களை அதிமுக ஆட்சியில் கவனித்தவர், பத்திரிகையாளர்களை கூட குண்டர் சட்டத்தில் தூக்கி போட்டவர். அவருக்கு நெருக்கமான அனிதாவுக்கு பதவி, எடப்பாடிக்கு நெருக்கமான அன்பரசுக்கு பதவி, அதிமுகவுக்காக முழுமையாக வேலை செய்யக்கூடிய ஷங்கருக்கு நல்ல பதவி. இப்படி பதவியை போட்டிருக்கிறார்கள். கலைஞரும் இதுபோல ஒரு தவறை செய்திருக்கிறார். ராஜேந்திரன் என்கிற ஒரு அதிகாரியை சென்னை நகர கமிஷனராக போட்டார். சென்னை நகர கமிஷனராக இருந்து கொண்டு அவர் ஜெயலலிதாவுக்காக உளவு வேலை பார்த்து முழு தகவல்களையும் ஜெயலலிதாவுக்கு கொடுத்து வந்தார். ஜெயலலிதாவின் ஆட்சி, கலைஞர் ஆட்சி போய் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைந்தவுடன் அந்த ராஜேந்திரன் என்பவரை கூப்பிட்டு, சசிகலாவுக்கு நெருக்கமானவர் அவர், முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவர், அந்த ராஜேந்திரனை கூப்பிட்டு உளவுத்துறை தலைவர் பதவியை கொடுத்தார் ஜெயலலிதா. இதே போல்தான் டேவிட்சன் தேவாசீர்வாதத்துடைய இன்றைய செயல்பாடுகள் முழுவதும் அமைந்திருக்கிறது. இவர்கள் முழுக்க முழுக்க அதிமுகவிற்கு ஃபேவராக பல வேலைகளை செய்கிறார்கள். டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு ரியல் எஸ்டேட் செய்கிறார் அவர். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்க வேண்டும். அவர் ஒரு காவல்துறையில் ஒரு டானாக இருக்கிறார். அவர் டானாக இருப்பது நிறைவேற வேண்டும் என்பதற்காக உதயச்சந்திரன் மூலமாக அவர் முதல்வர் அலுவலகத்தை தனது கண்ட்ரோலில் எடுத்து வைத்து வேலை செய்கிறார். ஒரே ஒரு கேள்விதான், இந்த 30 போஸ்டிங்குகள் ப்ரமோஷனில் போடும் பொழுது பொதுவாக காவல்துறையில் ஒரு கமிட்டி கூடி விவாதிக்கும். இந்த போஸ்டிங்குகளை போட எந்த கமிட்டி கூடி விவாதித்தது என்பதை டேவிட்சன் தேவாசீர்வாதத்தால் சொல்ல முடியுமா? நாம் இப்பொழுது காவல்துறையில் அவர் போட்ட போஸ்டிங்குகளை எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆராய்வோம். ஆனால் அதற்கு முன்பு நாம் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது இதுதான். இதை உதயச்சந்திரன் சொன்னார் என்பதால் முதல்வர் ஏற்பாரா? இது எந்த அளவிற்கு இது நியாயமான விஷயமாக இருக்கும்? திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து உங்களுக்கு முதலில் டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபுவிலிருந்து அடுத்த டிஜிபியாக வந்தவர் வரை இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை என்பது சட்டம் ஒழுங்கு. ஒரு ஆட்சியை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதுதான். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அதை மாற்றியவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அவர் அந்தளவுக்கு லாபி செய்வதை முதல்வர் உதயச்சந்திரனின் பேச்சை கேட்டு அதை அனுமதிக்கிறார். முன்பு ரத்தீஷ் என்கிற ஒரு நபர் ஐபிஎஸ் அதிகாரி போஸ்டிங் எல்லாம் போட்டார், அவர் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது முழுக்க முழுக்க டேவிட்சன் தேவாசீர்வாதத்தின் கண்ட்ரோலில் தான் இந்த போஸ்டிங்குகள் போடப்பட்டுள்ளது. இந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் தன்னை சென்னை நகர கமிஷனராக நியமிக்க வேண்டும் என்று
அந்த போஸ்டிங்கில் எழுதி உதயச்சந்திரன் மூலமாக கோரிக்கை வைத்திருக்கிறார். அதேபோல் அவரை சட்டம் ஒழுங்குக்கான சிறப்பு டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த 2 கோரிக்கைகள் முதல்வரின் பரிசீலனையில் இருக்கிறது. சென்னையில் சட்டம் ஒழுங்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அருணை மாற்ற தேவையில்லை என்பது முதல்வரின் கருத்தாக இருப்பதால், நேரடி கருத்தாக இருப்பதால் அதில் ஒன்றும் இவரால் செய்ய முடியவில்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபியாக இவரை நியமிக்க வேண்டும் என்கிற கருத்தும் முதல்வருக்கு உடன்பாடில்லாத கருத்து. அதனால் இந்த 2 கோரிக்கைகளும் பெண்டிங்கில் இருக்கிறது. இப்பொழுது இவர் ப்ரமோஷன் வாங்கியிருக்கிறார். ஏடிஜிபியிலிருந்து டிஜிபி ஆகியிருக்கிறார். இவர் ஊர்காவல் படை டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு டெம்பரரி போஸ்டிங் தான். அதற்கு பிறகு அபய்குமார் சிங் என்கிற டிஜிபி வருகிற ஜனவரி மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியிலிருந்து அவர் மாறுகிறார். மாறும்போது அந்த பதவியை இவருக்கு டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு தருவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கின்றன. அவர் வர ஜனவரி மாதம் முடிவில் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக பதவியேற்கிறார். அவர் என்ன பதவி ஏற்க வேண்டும் என்பதையே அவர் தீர்மானிக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது தமிழகம் முழுவதும் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய துறை. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு சல்யூட் அடிக்க வேண்டும். அவர் போனால் 4 பேர் சுற்றி வர வேண்டும். அவருக்கு உரிய கௌரவத்தை தர வேண்டும். இதுதான் ஒரு அதிகாரியின் விஷயம். அது இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பயப்படாத அதிகாரிகளே தமிழகத்தில் இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி பேசுகிறார் என்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அவர் சொல்லும் வேலையை அடுத்த நிமிடமே செய்து முடித்து கொடுப்பார்கள். ஆக இவர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் கட்ட பஞ்சாயத்துக்களை இவர் மேற்கொள்கிறார் என்கிற குற்றச்சாட்டு பெரிய அளவிற்கு இருக்கிறது. ஸோ இவர் ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து விஷயங்களுக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக இவர் பதவியேற்றவுடன் அந்த வேலைகளை செய்வார். இவர் அத்துடன் நிற்கவில்லை. ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தில்வேலும் இவரும் நகமும் சதையுமாக இருக்கிறார்கள். டேவிட்சன் மேல் எந்த புகார் வந்தாலும் அது முதல்வரின் கவனத்திற்கு போகவே போகாது. முதல்வரின் கவனத்திற்கு புகார்கள் போகாத அளவிற்கு செந்தில்வேலன் அவற்றை மறைக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு காவல்துறையில் இருக்கிறது. ஸோ இன்டெலிஜென்ஸ் இவர் கையில் வந்துவிடும், போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இவர் கையில் வந்துவிடும். அதற்கு பிறகு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் இவர் இருந்த பதவிக்கு யார் வர வேண்டும் என்று இவர் தீர்மானிக்கிறார். இவர் 2 பேரை ரெக்கமெண்ட் செய்கிறார். ஒருவர் அமல்ராஜ், இன்னொருவர் மகேஸ்வர் தயா. அமல்ராஜ் இவரது சாதியை சேர்ந்தவர், இவரது சொந்தக்காரர் என்றும் சொல்லக்கூடியவர். அந்த அமல்ராஜை இந்த பதவிக்கு அவர் கொண்டு வருவதற்கு, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக கொண்டு வருவதற்கு அவர் மிக கடுமையாக முயற்சி செய்கிறார். அதற்காக இனிகோ இருதயராஜ் என்கிற கிறிஸ்தவ எம்எல்ஏவை துணை முதல்வர் உதயநிதியை சந்திக்க அனுப்புகிறார். துணை முதல்வர் ஆஃபீஸிலிருந்து நீங்கள் முதல்வரை சந்தித்து பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் முதல்வர் அலுவலகத்துக்கும் வந்து இனிகோ இருதயராஜ் மட்டுமல்ல, அமைச்சர் தாமு அன்பரசன் அவரும் பேசுகிறார். அமல்ராஜ் என்பவர் தாம்பரத்தில் மிக தோல்வி அடைந்த ஒரு கமிஷனர். கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் கொள்ளை என்பது தாம்பரத்தில் கொடிகட்டி பறப்பதற்கு அமல்ராஜ் தான் காரணம். அவர் தாம்பரம் கமிஷனராக இருந்தவர். அவரை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இவர் வகித்த பதவிக்கு அவரை கொண்டு வருகிறார்கள். அந்த சூழ்நிலையில் அது முடியாமல் போகவே இன்னொருவரை இவர் ரெக்கமெண்ட் செய்கிறார். அவர் மகேஸ்வர் தயாள். இவர் ஹரியானாவை சேர்ந்தவர். அவருக்கு ஆன பதவி ஹரியானாவை சேர்ந்தவர். ஹரியானா குர்கான்
என்கிற இடத்தில் பியாக தமிழகத்தில் ஒரு முறை தான் இருந்திருக்கிறார். மற்ற சர்வீஸ் எல்லாம் இவருக்கு ஹரியானாவில் இருக்கிறது. இவர் காங்கிரஸ்காரர் ஒருவரின் புதல்வர். இவர் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருப்பார் என்பதால் என்ன சொல்லப்படுகிறது, அது மட்டும்தான் அவருக்கு ப்ளஸ். ஆனால் இவர் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தின் கையாள். ஸோ அமல்ராஜ் இல்லை என்றவுடன் மகேஸ்வர் தயாளை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக கொண்டு வருகிறார் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சந்தீப் மிட்டல். இவர் ஒரு பக்கா சங்கி. இவர் தனது ட்வீட்டுகளிலேயே ஆர்எஸ்எஸ்ஸை பெருமையாக புகழ்பவர். இவரை ஊர்காவல் படையில் வைத்திருந்தார்கள். அவரை ப்ரமோட் செய்து சைபர் கிரைம் ஏடிஜிபியாக இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் திமுக திராவிட ஆட்சியில் மேலே வர முடியுமா? மேலே வந்திருக்கிறார். அவர் பேர் சந்தீப் மிட்டல். பாலநாகதேவி அவரிடம் சிவில் சப்ளைஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் அன்பு. இவர் கொஞ்சம் துணிச்சலாக செயல்படக்கூடியவர். சிபிசிஐடியில் ஐஜியாக இருக்கிறவர். அவர் இப்பொழுது ஏடிஜிபியாக ப்ரமோட் ஆகியிருக்கிறார். அவரை சட்டம் ஒழுங்கு சென்னை நகரில் கூட அவர் பணியாற்றி இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவரை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக கொண்டு வந்தால் என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் வந்திருக்கலாம். ஆனால் அவர் வராததற்கு ஒரே காரணம் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அவரை சிபிசிஐடியிலேயே ஏடிஜிபியாக போட்டிருக்கிறார்கள். பிரேமானந்த் சின்ஹா, இவர்தான் சமீபத்தில் திருப்பரங்குன்றம் கலவரத்தை அடக்கியவர். மிக நேர்மையான அதிகாரி, நல்ல அதிகாரி. இவரை தாம்பரம் கமிஷனராக கொண்டு வரலாம். அல்லது இவரையும் பிரேமானந்த் சின்ஹாவையும் நீங்கள் ஐஜியிலிருந்து ஏடிஜிபிக்கு வருகிறார். அவரை ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் பதவிக்கு கூட கொண்டு வரலாம். ஆனால் தாம்பரம் கமிஷனராகவும் அவரை கொண்டு வரவில்லை. ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராகவும் அவரை கொண்டு வராமல் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவரை டெக்னிக்கலாக அவாய்ட் செய்ய, உதயநிதிக்கு நிரம்ப பிடித்த அதிகாரி இந்த பிரேமானந்த் சின்ஹா, அவர் ஆவடி கமிஷனராக வருகிறார். சங்கர் ஏற்கனவே சொன்னோம், அவர் சிறைத்துறைக்கு போகிறார். அமல்ராஜ் மதுவிலக்குத்துறையிலிருந்து தாம்பரம் கமிஷனராக வருகிறார். இதில் உண்மையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு அதிகாரி என்றால் அவர் தினகரன். இவர் அதிகாரிகளை அனைவரையும் திரட்டி சவுக்கு சங்கர் மூலமாக ஒரு டீமை திரட்டி, சவுக்கு சங்கர், வாராக்கி போன்ற இத்தியாதிகளுடன் தொடர்பு வைத்து கொண்டு இவர் முழுக்க ஆட்சிக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் அதிமுகவுக்கு ஆதரவாக அவர் செய்கிறார் என வந்ததால் இவரை போலீஸ் அகாடமிக்கு மாற்றியிருக்கிறார்கள். மணிவண்ணன் என்பவரை திருநெல்வேலிக்கு போட்டிருக்கிறார்கள். அங்கிருந்த சந்தோஷ் கதிமணி என்பவர் குறிப்பிட்ட சாதிக்காக கவின் கொலை உட்பட நடந்த இடத்தில் திருநெல்வேலி டிஐஜியாகவும் கமிஷனராகவும் இருந்தவர். இவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக செயல்படுகிறார் என்கிற குற்றச்சாட்டு பெரிய அளவிற்கு வந்ததால் இப்பொழுது மணிவண்ணன் என்பவர் அங்கே வந்திருக்கிறார்கள். கண்ணன் சென்னையில் மிக சிறப்பாக பணியாற்றிய ஒரு அதிகாரி. இவர் 3 வருடங்கள் சென்னையில் பணிக்காலத்தை கம்ப்ளீட் செய்து விட்டதால் எலெக்ஷன் கமிஷன் இவரை மாற்றிவிடும் என்பதால் இவர் வெஸ்ட் ஜோனுக்கு செல்வதற்காக முயற்சி செய்தார். ஐஜியாக, வெஸ்ட் ஜோன் ஐஜியாக இங்கே இருக்கிறார். ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி வெஸ்ட் ஜோன் ஐஜியாக இவருக்கு பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சரவண சுந்தர் என்கிற அதிகாரி, இவர் மீது பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இவர்
உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலனுக்கு மிக நெருக்கமான நண்பர். அதனால் இவரை வெஸ்ட் ஜோன் ஐஜியாக இவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் வெஸ்ட் ஜோன் என்றால் கோவையிலிருந்து தருமபுரி வரைக்கும் இவர்தான் ஐஜி. கண்ணனை இங்கிருந்து மாற்றி கோவை கமிஷனராக நியமித்திருக்கிறார். ஜரீனா பேகம் என்கிற ஊழல் புகார் நிறைந்த அதிகாரிக்கும் நல்ல பதவியை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நீங்கள் இந்த லிஸ்ட் அடிப்படையில் பார்த்தால் இவர்கள் செய்தது எல்லாமே நிறைய தவறுகள். அதைவிட திமுக ஆட்சியில் முக்கியமான சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு கமிஷன் அமைக்கப்பட வேண்டும், அதற்கான ப்ராசஸ் நடத்தப்பட வேண்டும். எதுவுமே இல்லாமல் டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் உதயச்சந்திரன் 2 பேர் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை தீர்மானிப்பது எந்த விதத்தில் சரி? இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கின்றன திமுக ஆட்சிக்கு. இப்போ திருத்தணி சம்பவம் மாதிரி பல சம்பவங்கள் நடந்தது என்றால் அந்த சம்பவங்களை சமாளிக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் அனைவரும் பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் அது ஊதி பெரிதாக்கப்படும், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இப்படி பொள்ளாச்சியும் தூத்துக்குடியும் சாத்தான்குளமும் 8 வழிச்சாலை பிரச்சனையும் இவையெல்லாம் தான் தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த விவகாரங்கள். இப்படி சட்டம் ஒழுங்கு பதவி என்பது, காவல்துறையில் பதவி என்பது மிகவும் சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் டேவிட்சனும் உதயச்சந்திரனும் தான் முடிவெடுக்கிறார்கள் என்றால் மக்கள் உதய சூரியனுக்கு தானே ஓட்டு போட்டார்கள், உதய சந்திரனுக்கா ஓட்டு போட்டார்கள் என்ற கேள்வி என்பது உடன்பிறப்புகள் மத்தியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் எழும்புகிறது. ஒரு சில பேர் சொல்வதனால் ஒருவர் நல்லவராக கூட இருக்கலாம், ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? இப்பொழுது டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்பவர் தமிழக காவல்துறையின் டானாக இருக்கிறார். அவர் வைத்ததுதான் சட்டம். கம்யூனல் ஃபீலிங், சாதி மனோபாவம், கரப்ஷன் உட்பட அனைத்து குற்றச்சாட்டுகளும் உள்ள ஒருவர் அவரது கம்ப்யூட்டரில் டைப் அடித்து அனைத்தையும் தீர்மானிக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரமே இல்லை. டிஜிபி என்ன செய்கிறார்? டிஜிபி எங்கிருக்கிறார்? எப்படி அதை இவர்கள் முடிவு செய்கிறார்கள்? இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இது மாற வேண்டும், வலுவான அழுத்தம் தரப்பட வேண்டும். டேவிட்சன் தேவாசீர்வாதத்தின் ஆட்டம் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிகள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. உண்மையான விவரங்களை எந்த விதமான ஆச்சரியமும் இல்லாமல் கொடுத்துள்ளோம். நன்றி.